வாய் சினிமா விஸ் அரசியல் இந்த ரெண்டுலேயுமே தளபதி விஜய்க்கு எதிராக தான் நடக்குது. ஸோ சினிமாவை பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட கடைசி படம் ஜனவரி 9 ஜனநாயக படத்தை ரிலீஸ் ஆகுது. அதுக்கு போட்டியாக 10 பராசக்தி வருது. ஸோ இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க ஒரு போட்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தேட்டரில் 9 படம் ரிலீஸ் ஆகுதில்ல. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இசை வெளியீட்டு விழா டிவியில் ஒளிபரப்புல அதில் யார் டிஆர்பி கிங்குன்னு அதில் ஒரு போட்டி நடக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. இதில் யார் மாசு கட்ட போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு போட்டியாக நடக்குது. இதுக்கு காரணம் அரசியல் தான் நல்லா தெரியுது. இதில் தளபதி விஜய்க்கு எதிராக கிளம்புறாங்கன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க டிஎம்கே. அப்படி அரசியல் பக்கம் வந்தீங்கன்னா டிவிக்கேவா இல்லை டிஎம்கேவா அப்படிங்கிற ஒரு பக்கம் ஒரு பெரிய போட்டியாக வந்திருக்கு. ஏன்னா 2026 அரசியலுக்கெல்லாம் மாறப்போது சூடு பிடிக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழக வீட்டுகளுக்கு தான் அதிகமாக ஆதரவு. இந்த புது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மனசுலே தோன்ற விஷயம் டிவிக்கு தான் இந்த ஆட்சி அமைய போகுது. எல்லாமே கொண்டாடி தீர்த்துட்டாங்க. பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த நியூஸை மறக்கவே முடியாத நியூஸ் தான். அதுவும் ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு ஒரு பீதியை கிளப்பியிருக்கும். ஏன்னா ஆரம்பமே நமக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. கண்டிப்பாக 2026 ஒரு அரசியல் மாபெரும் ஒரு போட்டி நடக்க போது. கண்டிப்பாக தளபதி தான் சிஎம்.